ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வண்டி எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கண்ட்ரோல் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஓட்ட முடியும், ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேண்ட் கண்ட்ரோல்ஸ், ஃபுட் கண்ட்ரோல்ஸ், விஷுவல் கண்ட்ரோல். அதாவது ஹேண்ட் கண்ட்ரோல்ஸ் ஸ்டேரிங், கீரு, ஹேண்ட் பிரேக். ரெண்டாவது ஃபுட் கண்ட்ரோல்ஸ், ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளட்ச். மூணாவதா விஷுவல் கண்ட்ரோல், அதாவது எப்படி ஃப்ரண்ட்ல நம்ம வண்டியை பார்த்து ஓட்டுறது. ரெண்டாவது பேக் சைடு யார் வரா அப்படிங்கறத நம்ம தலை திருப்பி பார்க்க முடியாது. அதனால 3 ரியர் வியூ மிரர் இருக்கு. சென்டர் மிரர், லெஃப்ட் சைடு ரியர் வியூ மிரர், ரைட் சைடு ரியர் வியூ மிரர். இந்த 3 மிரர் கம்பல்சரி நம்ம ஒரு யூ டர்ன், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், வெஹிக்கிளை ஸ்லோ பண்றதுக்கு முன்னாடி, வெஹிக்கிளை மூவ் பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி இதெல்லாம் விஷுவல் கண்ட்ரோலை பார்த்து தான் நம்ம வண்டியை டிரைவ் பண்ண முடியும். கண்ட்ரோலை பத்தி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் வீல். ஸ்டேரிங் வீலோட வேலை என்ன? நம்மளோட டைரக்ஷனை திருப்பதுக்கு. லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன், யூ டர்ன் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேரிங் வீல் இருந்தால் தான் நம்ம ஃப்ரண்ட் 2 வீல் டர்ன் பண்ணி ஸ்டேரிங் வீல் திருப்பிக்கலாம். அடுத்து கிளச்சோட வேலை. ஸோ கிளச்சோட வேலை என்ன? இன்ஜின்ல இருந்து வர்ற பவரை வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதும், அதாவது கனெக்ட் பண்றதும் டிஸ்கனெக்ட் பண்றதும் தான் கிளச்சோட வேலை. ஸோ நீங்க இப்படி கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் டிஸ்கனெக்ட் ஆயிரும். படிப்படியா கிளச்சை விட்டீங்கன்னா பவர் கனெக்ட் ஆயிரும். ஸோ கிளச்சை விட்டா வண்டி மூவ் ஆகும், கிளச்சை ப்ரெஸ் பண்ணா வண்டி ஸ்லோ ஆகும். ரெண்டாவது கீர் போடுறதுக்கும் நம்ம கிளச் யூஸ் பண்ணுவோம். கிளச் இல்லாம நம்ம கீர் போடக்கூடாது. அடுத்து ஃபுட் பிரேக், ஹைட்ராலிக் பிரேக்னு சொல்லுவோம். அதோட வேலை என்னன்னா, நம்ம பிரேக் பிரஸ் பண்ணும்போது 4 வீலுக்கு ஈவனா பவர் போகும், வீல் ஸ்லோவாகும், அப்புறம் அப்படியே நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சிலேட்டர். ஸோ ஆக்சிலேட்டர் எதுக்காக இருக்கு? நம்மளோட இன்ஜினோட பவரை பூஸ்டப் பண்றது. ஃபியூல் டேங்க்ல இருந்து ஃபியூல் இன்ஜினுக்குள்ள ஃபீட் பண்றது தான் ஆக்சிலேட்டரோட வேலை. ஸோ நீங்க கட்ட விரல்ல மட்டும்தான் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணணும், வேற எந்த விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து கீரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் நேம் டார்க் கன்வெர்ட்டர் ஆர் டார்க் மல்டிப்ளையர். அதாவது இன்ஜின்ல இருந்து வர்ற பவரை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறது தான் கீரோட வேலை. ஸ்லோவா போனோம்னா லோ கீர், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர். இல்ல நான் நல்ல ஸ்பீடு போறேன் அப்படின்னா டாப் கியர், 5th கியர் யூஸ் பண்ணி நம்ம வண்டியை டிரைவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேண்ட் பிரேக், அதாவது நம்ம பார்க்கிங் கண்டிஷன்ல யூஸ் பண்றதுக்காக பின்னாடி இருக்க 2 வீலை மட்டும் கேபிள் மூலியமா இறுக்கி பிடிச்சிக்கும். வெஹிக்கிளை நவுற விடாம. நம்ம ஒரு டவுன் ஹில்ல நிறுத்தியிருக்கோம், இல்ல அப் ஹில்ல நிறுத்தியிருக்கோம்னா ஹேண்ட் பிரேக் போடாம நம்ம கம்பல்சரி வண்டி விட்டு இறங்கக்கூடாது. இதுதான் ஹேண்ட் பிரேக்கோட வார்னிங் சிம்பிள். இங்க இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவர் சீட்ல உட்கார்ந்த உடனே சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த 6 மேஜர் கண்ட்ரோல்ஸும் ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக சீட் அட்ஜஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் குஷனிங் சீட். ஸோ இங்கே லிவர் இருக்கும், கீழே சீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல லிவர் இருக்கும். இந்த லிவரை நல்லா அப்லிஃப்ட் பண்ணி நீங்கள் காலை கீழே குதிங்கால ஊனி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி கிளச் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கிளச் கண்ட்ரோல். அடுத்தது ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த சென்டர் மிரர் பார்த்தோம்னா ரியர் விண்ட்ஷீல்டு முழுசாக கவர் ஆகணும். அப்போதான் நேராக வர்ற வெஹிக்கிள்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடு மிரர். வெஹிக்கிளோட பார்ட்ஸ் 20% தெரியணும், அதர் பார்ட்ஸ் 80% தெரியணும். அதே மாதிரி ரைட் சைடு வெஹிக்கிளோட பார்ட்ஸ் 20% தான் தெரியணும். ஸோ இந்த மிரர்ல பார்த்தோம்னா இந்த நாபை யூஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சீட் பெல்ட் வியர் பண்ணணும். உங்களோட ரைட் ஹேண்ட்ல இந்த பெல்ட்டை நல்லா இப்படி இந்த அளவுக்கு லென்த்தியா பிடிச்சிட்டு, இந்த பக்கிள் இருக்கு பாருங்க, நான் கை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த பக்கிள் இப்படி பிடிச்சிட்டு அகைன் நீங்க தேவையான அளவு இந்த பெல்ட்டை இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டு இந்த பக்கிளை இதெல்லாம் லாக் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்ஜினை. அதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக பிரேக் பெடல் பிடிக்க போறோம். அடுத்து கிளச் பெடல் பிடிக்க போறோம். அடுத்து கீரை நியூட்ரல் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஒரு புஷ், ரைட் ஒரு புஷ். ஸோ இந்த கீர் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஒரு 3 லெகட் ஹச் மாதிரி இருக்கும். ஸோ இதுல கிராஸ் பார் ஆஃப் தி ஹச் தான் நியூட்ரல் கீர். லெஃப்ட் ஒரு புஷ், ரைட் ஒரு புஷ். இந்த உள்ளங்கையில தான் நீங்க கீர் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி பிடிச்சி பண்ண வேண்டாம், அப்பதான் உங்களுக்கு கீர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். கீயை யூஸ் பண்ணி நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப சாவி போடுற ஸ்லாட்ல நீங்க இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க திருவின உடனே ஸ்டேரிங் அன்லாக் ஆகும், 2 வீலர்ல சைட் லாக் எடுத்து விடுற மாதிரி. செகண்ட் ஸ்டெப் திருவின உடனே
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஒரு சில லைட்ஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப், இன்ஜின் கிராங்க் பண்ணோடனே இன்ஜின் ஆன் ஆகிக்கும். கடைசியா இன்ஜின் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் 2 லைட் பிளிங்க் ஆகுது. ஒன்னு ஹேண்ட் பிரேக்கோட லைட், ரெண்டாவது ஃபியூல் கம்ப்ளையா இருக்கு, அதனால ஃபியூல் இண்டிகேட்டர் எரியுது. அடுத்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கணும். ஸோ கை இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் புஷ் பண்ணி மேல அப்வர்ட் நீங்க தள்ளினீங்கன்னா கியர் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கியர் செலக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும். ஸோ நீங்க லைட்டா ஹேண்ட் பிரேக் லிவரை வந்து லைட்டா அப்லிஃப்ட் பண்ணி இந்த பட்டனை பிரஸ் பண்ணி கீழே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும், இங்கேயுமே லைட் ஆஃப் ஆயிரும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது இன்ஜின் மால் ஃபங்க்ஷனிங் லைட்ஸ், வேற ஏதாவது ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகுதா அப்படின்னு பாத்துக்கணும். ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா நீங்க வண்டியை டிரைவ் பண்ணக்கூடாது. தென் கிளச் பெடலை பொறுமையா விட்டுக்கிட்டே வரணும். அதாவது ஒரு 25% வரைக்கும், அதாவது மூவிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரேன், இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆனோடனே அதுக்கு மேல கிளச் பெடலை விடக்கூடாது, அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ ஜஸ்ட் நான் பிரேக்கை விட்டோனே ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆகுது. கிளச் மூவிங் பாயிண்ட் வந்து நான் பிரேக் விடுறேன், ஆட்டோமேட்டிக்கா வண்டி அதுவே மூவ் ஆகுது. ஃபியூல் டேங்க்ல இருந்து ஃபியூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆகிக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்காம வண்டி மூவ் ஆயிரும். மூவிங் பாயிண்ட்ல வச்சிருந்த கிளச்சை வெஹிக்கிளோட வீல் 2 ரொட்டேஷன் மூவ் ஆன உடனே நீங்க கிராஜுவலா கிளச் பெடல் இருந்து கால் எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்ப வெஹிக்கிள் ஃப்ரீயா மூவ் ஆகிறத நீங்க ஈஸியா நீங்க உணர்வீங்க. உணர்ந்து தான் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அடுத்து வெஹிக்கிள் எப்படி ஸ்டாப் பண்ண போறோம் அப்படிங்கறது பார்க்க போறோம். கிளச்சை ஃபுல்லா பிடிச்சிட்டு வேகமா பிரேக் பிடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜெர்க்காய் நின்றோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. கிளச்சை கிராஜுவலா பிடிச்சு ரொம்ப பொறுமையா லைட்டா பிரேக்கை டச் பண்ணா போதும், அதுவே பொறுமையா ஸ்லோ ஆகும், அப்புறம் தென் ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி பொறுமையா ஸ்மூத்தா தான் வந்து வண்டியை நிறுத்தணும். இப்ப நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணோம், கிளச்சை கிராஜுவலா பிடிச்சிட்டு பிரேக்கை லைட்டா டச் பண்ண சொன்னேன். ஸோ எடுத்தோடனே ஃபுல்லா பிடிச்சிடாதீங்க, லைட்டா டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. வெஹிக்கிள் ஸ்லோ ஆகுறது தெரியும். ஸ்லோ ஆகலைன்னா லைட்டா 1 mm நீங்க உள்ள அழுத்துங்க, அதுலயே ஸ்லோ ஆயிரும். நின்னதுக்கு அப்புறம் ஃபுல்லா டெட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா அழுத்தினாலே அதுவே போதுமானது. நீங்க கொஞ்சம் ஹார்டா பிரஸ் பண்ணிட்டீங்கனாலும் வேகமா பிடிச்சிரும். அதாவது வண்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரேக் பிடிக்கணும். பழைய வண்டி ஓல்டு வண்டி அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தி பிடிக்கணும். கொஞ்சம் லேட்டஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள இருக்க வண்டிக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பிடிக்கணும். வெஹிக்கிள ஃபுல்லா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கியரை நியூட்ரல் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்க வெஹிக்கிளை ஜஸ்ட் லெஃப்ட் தள்ளி இந்த சைடு கொண்டு வந்து ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா கியர் நியூட்ரல் ஆயிரும். தென் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிடணும். லிவரை பிரஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிடணும். ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளச்சில இருந்தும் பிரேக்ல இருந்தும் கால் எடுக்கணும். அது வரைக்கும் 2 பெடல்ல இருந்து கால் எடுக்க கூடாது. ஸோ நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் பண்ணிட்டு 2 பெடல் இருந்து கால் எடுத்துட்டு நீங்க இன்ஜினை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிள் எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது தெளிவா இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்ட்ல ரைட் சர்க்கிள் ஆர் லெஃப்ட் சர்க்கிள், அதாவது ஸ்டேரிங்கை ஃபுல்லா ரைட் திருப்பி வச்சுக்கோங்க, இல்லைன்னா லெஃப்ட் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு நான் சொன்ன ஸ்டார்டிங் மூவிங் ஸ்டாப்பிங் இதவே 21 டைம்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்க. எடுத்த உடனே கிளச் விட்டு விட்டு ஆஃப் பண்ணி நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.